குழந்தைகளை ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க மாற்றிக்கிட்டதுக்காக கிடைச்ச நல்ல பலனால தங்களை மாற்றிக்குவாங்க, தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த விஷயம் தப்பு, இதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன், ஆனால் நீ திரும்ப திரும்ப செய்கிற. இந்த வீக்கெண்டு அம்மா வீட்டுக்கு போக முடியாது, இல்லை பார்க்குக்கு போக முடியாது, உன்னோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் கட் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு 2-3 நாளைக்கு நீங்கள் பேசாட்டி பரவாயில்ல, இது கொடுக்காட்டி பரவாயில்ல, சைக்கிள் ஓட்டாட்டி என்ன, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு அடம்பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு 2-3 நாள் ஆனதுக்கப்புறம் ரெகுலராக படிச்சினா தான் நல்ல வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு சொல்ல நீ ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற. ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணி ஒழுங்காக படிக்கும்போது ஸ்கூலில் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு பரிசுக்காக பண்ணிட்டு இருந்த குழந்தை இப்போ தன்னுடைய சுய மதிப்பீடுக்காகவும் குழந்தை ஆரம்பத்தில் ஒரு ரிவார்டுக்காக தன்னை மாற்றிக்கும். ஒரு கிஃப்ட் கிடைக்குது, ஒரு ஸ்வீட் கிடைக்குது, இல்லை வெளியே கூட்டு போகிறாங்க, என்கிட்ட அன்பாக இருக்காங்க, க்ளோஸாக இருக்காங்க அப்படிங்கிறக்காக செய்ய ஆரம்பிக்கும். அப்புறம் எடுத்துக்காட்டால் ரெகுலராக படிக்கணும், ஹோம்ஒர்க் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு ரிவார்டுக்காக ஃபாலோ பண்ணியிருக்கோம். பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணி ஒழுங்காக படிக்கும்போது ஸ்கூலில் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டே பாடுறா மருதராஜ் எந்த அளவுக்கு மாறிட்டான் பாடுறா, முன்னே ஒழுங்காகவே ஹோம்ஒர்க் எழுத மாட்டான், இன்கம்ப்ளீட்டாக வரும், இன்றைக்கி பாருங்கள் அவன் எவ்வளோ பெர்ஃபெக்ட் ஆகிட்டான் பாருங்கள், எவ்வளோ நல்ல மார்க் வாங்கியிருக்கான் பாருன்னு எல்லாத்துக்கும் முன்னாடி கூப்பிட்டு அவனை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்போது அந்த பையனுக்கு என்ன ஆகும், ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பையனுடைய சுய மதிப்பீடு உயரும். தன்னை எல்லாரும் பாராட்டுறாங்க, மதிக்கிறாங்க. வீட்டில் சொந்தக்காரங்க எல்லாரும் சொல்லுவாங்க, முன்னாடி ரொம்ப குறும் பண்ணுவான், இப்போலாம் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கான், சுத்தபத்தமாக இருக்கான் அப்படின்னு எல்லாம் பாராட்டும் பொழுது ஒரு பரிசுக்காக பண்ணிட்டு இருந்த குழந்தை இப்போ தன்னுடைய சுய மதிப்பீடுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கை இதனால் நல்ல மாற்றத்தை உருவாக்கி இருக்குது, தனக்கு மேலே நல்ல பெட்டரான விஷயங்கள் கிடைக்குதுன்ட்டு அந்த லாங் டேர்ம் பெனிஃபிட் வந்து அவங்களை அட்ராக்ட் பண்ணி ஒரு கட்டத்தில் ரிவார்டு இல்லாமலே குழந்தைகள் தங்களுடைய நடவடிக்கை மாற்றிடுவாங்க. எடுத்துக்காட்டால் நம்ம ராக்கெட் விடுறோம் இல்லைங்களா, ராக்கெட் விடும்போது பார்த்திங்கன்னா அந்த சேட்டலைட் அந்த கிராவிட்டி எர்த்தினுடைய கிராவிட்டியை தாண்டி போகிற வரைக்கும், அந்த புவியீர்ப்பு சக்தியை தாண்டி போகிற வரைக்கும் தான் அந்த ஃபியூயல் தேவை. அது தாண்டி போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த சேட்டலைட் தானாகவே சுற்றி வரும். அந்த மாதிரி குழந்தைகளை ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க மாற்றிக்கிட்டதுக்காக கிடைச்ச நல்ல பலனால் தங்களை மாற்றிக்குவாங்க, தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் கொடுத்த ரிவார்டுக்கும் வேல்யூ இருக்கும், ஒரு கட்டத்தில் ரிவார்டு இல்லாமல் குழந்தைங்களும் மாறிடுவாங்க, குழந்தைகளும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சரி, எல்லா நேரத்துலையும் இந்த டோக்கன் எக்கனாமி வேலை செய்யுமா, டோக்கன் சிஸ்டம் வேலை செய்யுமான்னு பார்த்தால் வேலை செய்யாதுங்க. சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டோக்கனும் வேண்டாம், உன் ரிவார்டும் வேண்டாம், உன் கிஃப்ட்டும் வேண்டாம், நான் மாறவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட மறுத்து பேசுவாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ தாங்க நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு துருப்புச்சீட்டை இறக்குறோம். அந்த துருப்புச்சீட்டு தான் பார்த்தீங்கன்னா டைம் அவுட். முதல்ல நம்ம டோக்கன் சிஸ்டமில் என்ன பண்ணோம், ஒரு நல்ல விஷயத்தை மாற்றிக்கிட்டால் அவங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும், ஒரு ஸ்டார் மார்க் கொடுப்போம். இல்லை டெய்லி இந்த டீ கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் ஒரு டோக்கன் வாங்கினா தான் அவங்களுக்கு நம்ம பணம் கட்டி டோக்கன் வாங்கணும், டோக்கன் கட்டி கொடுத்தா தான் நமக்கு அது ஃபுட்டு கிடைக்கும். அந்த மாதிரி டோக்கன் வாங்கிட்டு கடைசியில் ஒரு 4-5 ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் அந்த ரிவார்டு கிடைக்கும். ஸோ ஒரு ரிவார்டுக்காக பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நாம் என்ன பண்ணுறோம், டைம் அவுட்டில் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு ரிவார்டு கிடச்சிட்டு இருக்கோம். இல்லை அவங்களுக்கு பிடிச்ச விஷயம்னு ஒன்று இருக்கும். இப்போ டெய்லி ஸ்கூல் விட்டு வந்தோடனே 1 மணி நேரம் சைக்கிள் ஓட்டணும், இல்லை 1 மணி நேரம் போய் நல்லா ஓடி ஆடி விளையாடணும், இல்லை அவங்களுக்கு டெய்லியும் ஒரு 1 மணி நேரம் டிவி பார்க்கணும். இது எந்த மோட்டிவேஷன் அவங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா தானாகவே அவங்களுக்கு தேவை. அந்த விஷயத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது டைம் அவுட்டில் என்ன பண்ணுறோம்னா, குழந்தைக்கு எது பிடிக்குதோ அந்த விஷயத்தை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். டைம் அவுட்டுக்கு அது பனிஷ்மெண்ட் கிடையாதுங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்துட்டு இருக்கிற விஷயத்த அவங்க வாழ்க்கையிலேருந்து நீக்கிறோம். என்ன பண்ணோம்னா, குழந்தைகிட்ட கண்ணு இந்த விஷயம் தப்பு, இதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன், ஆனால் நீ திரும்ப திரும்ப செய்கிற. இல்லை கண்ணு இது சரியான விஷயம், இதை செய்யணும். இப்போ எடுத்துக்காட்டால் நீ ரெகுலராக படிச்சினா தான் நல்ல வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு சொல்ல நீ ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற. நீ இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தால் வாழ்க்கை வீணாக போயிடும். நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தா நான் உனக்கு டைம் அவுட் கொடுத்துருவேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். உடனே குழந்தை கேட்கும், டைம் அவுட் அது என்னது, புதுசாக நம்ம ரீல் விடுறீங்களே அப்படின்னு கேட்கும். அப்போது டைம் அவுட்னா ஒன்றும் இல்லை கண்ணு, டெய்லியும் சாயந்தரம் வந்தால் சைக்கிள் ஓட்டுவி இல்லையா, நாளையிலேருந்து திரும்ப திரும்ப இதே தப்பை செஞ்சேனாவோ இல்லை ஒரு நல்ல விஷயத்த சொன்னதை செய்யலைனாவோ உனக்கு நாளையிலேருந்து சைக்கிள் ஓட்ட அனுமதி கிடையாது. இல்லை இந்த வீக்கெண்டு அம்மா வீட்டுக்கு போக முடியாது, இல்லை பார்க்குக்கு போக முடியாது, உன்னோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் கட் அப்படின்னு சொல்லும் பொழுது குழந்தைக்கு அது வந்து ஒரு சின்ன த்ரெட்டாகவும் இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு ஏதோ பயமுறுத்துறாங்க, பூச்சாண்டி காட்டுறாங்கன்னு நினச்சிக்கோம். நம்ம அப்போ சொல்லிடணும், 3 வார்னிங்ஸ் கண்ணு நாங்கள் சொல்லுவோம். ஃபஸ்ட் வார்னிங், செகண்ட் வார்னிங் பார்ப்போம், தேர்ட் வார்னிங்கில்
எதுவுமே சொல்ல மாட்டோம், ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் டைம் அவுட் கொடுத்துருவோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போது அதே மாதிரி குழந்தை கடைபிடிக்கலைன்னா நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க வாழ்க்கையிலேருந்து ரிமூவ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிள் ஓட்டுறதா இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டாக இருக்கலாம், வெளியே கூட்டு போகிறதா இருக்கலாம், அதை அவங்க வாழ்க்கையிலேருந்து ரிமூவ் பண்ணு கொடுக்கக்கூடாது. ஈவன் சில நேரங்களில் பாராமுகமாக இருக்கிறது, அதாவது குழந்தைக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை செய்யணும். காலையில் ஸ்கூலுக்கு தாட்டி விடுறது, சாப்பாடு கொடுக்குறது எல்லாம் பண்ணிவிட்டு அவங்கள கண்டுக்கவே கூடாது. பெருசாக பேசினா பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடாது. அடிப்படையாக கொடுக்கக்கூடிய அந்த கன்சர்ன், அன்பை அப்படியே கொஞ்சம் வித்ட்ரா பண்ணிக்கணும். பட் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேரண்ட் பண்ணால் பத்தாது, அப்பா அம்மா 2 பேருமே சேர்ந்து பண்ணணும். அப்பா அம்மா பண்ணால் மட்டும் பத்தாது, வீட்டில் தாத்தா பாட்டி ஏன் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு 2-3 நாளைக்கு நீங்கள் பேசாட்டி பரவாயில்ல, இது கொடுக்காட்டி பரவாயில்ல, சைக்கிள் ஓட்டாட்டி என்ன, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு அடம் முடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு 2-3 நாள் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆல்ரெடி பிடிச்ச விஷயத்துலேருந்து ரொம்ப நாள் அவங்களால விலகி இருக்க முடியாது. குறிப்பாக அப்பா அம்மா பேசாமல் இருக்காங்கும்போது அதை அவங்களால தாங்கிக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக இல்லை நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு மாற்றிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை எனக்கு ரெகுலராக சைக்கிள் ஓட்டணும், நான் அதுக்காக இந்த நடவடிக்கை மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக தவறான நடவடிக்கை அவங்க மாற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை ஒரு நல்ல நடவடிக்கையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. டோக்கன் சிஸ்டத்துக்கு வேலை செய்யாத குழந்தைகள், இந்த டோக்கன் எக்கனாமிக்கு மாறாத குழந்தைகளுக்கு டைம் அவுட் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரம்மாஸ்திரமாக இருக்கணும். பட் அதே சமயத்தில் தொட்டதுக்கெல்லாமே டைம் அவுட் கொடுத்துடக்கூடாது. ரொம்ப ரொம்ப ஒரு துருப்பு சீட்டாக மட்டும்தான் பயன்படுத்தணும். இந்த 2 டெக்னிக்கையும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வீட்டில் கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன், ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். இதை உங்கள் குழந்தைக்கு எப்படி சூட் ஆகும், உங்களால் இதை எப்படி அப்ளை பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டெஃபினட்டாக இந்த 16-17 வருஷமாக நாங்கள் பார்க்குறோம், இந்த 2 டெக்னிக் பல்வேறு உளவியல் நிபுணர்கள் அவங்க ப்ராக்டிஸில் பயன்படுத்தி நிறையா மாற்றங்களை உருவாக்கியிருக்காங்க. பல குழந்தைகளும் பேரண்ட்ஸும் பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இது ரீதியாக என்ன சந்தேகம் ஏற்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. டெஃபினட்டாக நான் இதுக்குரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேங்க. இதை சார்ந்த வல்லுநர்கள்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான ஃபீட்பேக் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எப்படி இது உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கலாங்கிறதுக்கான சப்போர்ட் கண்டிப்பாக எங்கிட்ட கிடைக்கும். பட் ஒன்லி ஒன் திங், நீங்கள் என்ன பண்ணணும், கமெண்ட் பாக்ஸில் இதை போடணும். டெஃபினட்டாக நீங்கள் போடக்கூடிய விஷயம் கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும், ப்ரைவேட்டாகவும் இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ப்ரைவேட்டாக ஏதாவது போடணும்னா எங்களோட இமெயில் ஐடியும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். அதுக்கு நீங்கள் அனுப்புங்க. கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக வி கேன் கிவ் சம் ஐடியாஸ் ஆர் வி கேன் கைட் யூ, யாரை போய் பார்க்கலாம், எந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக பார்க்கலாங்கிற ஒரு கைடன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.